வணக்கம் சார், சொல்லுங்க சார். மழை எப்படிங்க சார் இருக்கு? தூறல் சார் வணக்கம் சார். மழை வந்து சார் லேசா நைட்டு தூரணும் சார். இப்ப காலையில லேசா பனிப்பொடியா பனி தூர்ற மாதிரி தூரணும் சார். இனி எங்களுக்கு மழை ஒரு பங்குனி மாசம் வரைக்கும் மழை தேவையில்லை சார் எங்களுக்கு. ஓஹோ, அறுவடை எல்லாம் அறுவடைக்கு தயாராயிடுச்சு. இப்ப வந்து கா கட்டிட்டு சில இடம் முத்தி இருக்கு, சில இடம் கூட இன்னொரு 15 நாள் அறுப்பு வந்துடும். ஓ, இருக்கிற ஈரம் போதும். தண்ணி கிடக்கு சார், இன்னும் வயல்ல கிடக்கு தண்ணி. முதல்ல பெஞ்ச மழை இன்னும் தண்ணி கிடக்கா? இந்த பூமி சார், எங்க பூமி வந்து தண்ணி விட்டுறாது. மழை ஈரம் இருந்தாலே போதும், விளைஞ்சிரும் அவ்வளவு. அதனால இப்ப வந்து மழை எங்களுக்கு தேவையில்லை சார். ஒரு மாசத்துக்கு மழை இல்லாம 1.5 மாசத்துக்கு மழை இல்லாம தான் நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே. இன்னைக்கு இப்போ வந்து யாழ்ப்பாணத்துல மழை, முல்லைத்தீவுல 100 மில்லிமீட்டர் மழை ஏற்கனவே பெஞ்சிட்டு இப்பயும் பெஞ்சிட்டு இருக்கு. 10 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு. மழை வந்து கோடியக்கரை முனைக்கும் வேதாரண்யம் பகுதிக்கும் நினைக்கிற மழையே கொடுக்கும். அவ்வளவுதான், பெருசா இருக்காது, பாதிக்காது. ஒன்னும் மழையே தேவையில்லை. இல்ல உண்மை உள்ளத்தை சொல்றேன். ராமநாதபுரம் கடலோரத்துல இப்ப பெய்யுது லேசா. நமக்கு இந்த இன்னைக்கு நாளைக்கும் தான். நாளைக்கு கூட இங்க இருக்காது, மேகம் மூட்டை கடுமையா மிரட்டிட்டு இருக்கும். நாளைக்கு இன்னைக்கு மழை இருக்கு லேசா. அடுத்து 4-5 ஒரு மிதமான மழை பெய்யும். 4-5 நீங்க சொன்ன மாதிரி சார். இந்த மாதிரி மேகம் வந்து கடுமையா மழை வர மாதிரி பெரிய ஒரு மேகம் வந்தது சார். இல்ல எங்க பார்த்தாலுமே இருக்கு. டெல்டா ஃபுல்லாவே கடுமையகமா இருக்கு, இருண்டு போய் கிடக்கு. ஆமா ஆமா, சுத்தமா பொழுது போன மாதிரி ஆகி போச்சு. அதான் இது. ஆமா ஆமா, இருண்டா இருக்கு, இருண்டு போய் கிடக்கு. என்னையாவது பொடி பொடியா தூத்து. அதான் நம்ம சொல்லியிருந்தோம், தூறல் நனைக்கும் மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல நனைக்கும், சில இடங்கள் ஓரிரு இடங்கள்ல லேசாக மிதமாக இருக்கும். இந்த மழை வரும்போது சார் நீங்க 1 மாசம் முன்னாடி சொல்லிட்டீங்க சார், உங்க வானிலை கேட்டேன். ஆமா 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 இருக்கு. நம்ம வந்து குடியரசு தலைவர் வரைக்கும் சொன்னோம், குடியரசு தினம் வரைக்கும் பெஞ்சது. இப்ப அடுத்தது மாசம் இறுதி வரை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதி வரைக்குமே இருக்கு. 2-3 நிகழ்வு இருக்கு. ஆனா எல்லாரும் கடல் வெட்டிட்டு இருக்காங்க சார். இப்ப இந்த அறுவடை முடிஞ்சு இல்ல பாதிக்காது, அறுவடைக்கு பாதிக்காது. அறுவடையை மிரட்டும், அறுவடையை அச்சுறுத்தல் கொடுக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல சார். மாசி 5-6 தேதிக்கா சார் உங்களுக்கு மாசி. இப்ப தை இன்னும் 15 நாள் சொல்றேன். 1 மாசத்துக்கு மழை தேவையில்லை எங்களுக்கு. அதான் எனக்கு இல்ல, உங்களுக்கு மழையே இல்லைன்னா கூட அப்பப்ப சில தூறல்கள் வந்துட்டு தான் போகும். ஏன்னா இலங்கையில எப்பவும் மழை இருந்துட்டே இருக்கும். அது சில நிகழ்வுகள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டும் பொழுது கோடியக்கரைக்கும் வரைக்கும் மழை எட்டும் லேசா. அதுதான் வரக்கூடிய 4ஆம் தேதி நல்ல சென்னை வரைக்கும் கூட தூறலை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா சென்னை வரைக்கும் எட்டுச்சுன்னா டெல்டாவில் நினைக்கிற மழை வரும் 4ஆம் தேதி. குறைஞ்சபட்சம் நான் நினைக்கிற மழை சொல்றேன் 4ஆம் தேதி. அது லேசா மிதமா கூட பெய்யும் 4ஆம் தேதி. அது வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது, எல்லா இடத்துலயும் பெய்யாது. ஒதுக்கி சில இடங்கள்ல பெய்யும், டக்குன்னு அது கொஞ்ச நேரத்துல நின்றுடும், அவ்வளவுதான். சரிங்க சார், நன்றி சார். நன்றி சார், நன்றி. வணக்கம் சார். நன்றி. அறுவடை, விதைப்பு மற்றும் அனைத்து விவசாய பணிகள், உப்பள பணிகள், பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை அறிக்கை 2026 பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு மதியமே டெல்டா மாவட்டம்லாம் கடுமையான மேகம் சூழ்ந்த காரணத்தினால விவசாயிகளே போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வானிலை அறிக்கையை கேட்காதவங்களே மழை பெய்யுமான்னு. நாம என்ன சொல்லியிருந்தோம்? தூறல் நனைக்கும் மழை சொல்லியிருந்தோம். அதே போல தூறல் நனைக்கும் மழை ஆங்காங்கே காணப்படுகிறது. பெரும்பாலும் இந்த மழைமானி இல்லாத இடங்கள்ல தான் அந்த மாதிரி நனைக்குது, தூறல் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலையில் லேசாக மிதமாக கூட பெய்துட்டு இருக்கு. அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி பார்த்தீங்கன்னா வால்பாறையில் நல்ல கனமழையே பெய்யுது. வால்பாறை, ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதி பார்த்தீங்கன்னா மறையூர் உள்ளிட்ட பகுதிகள், மூணாறு உள்ளிட்ட பகுதி, அதாவது வால்பாறையோட பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதி மழை பொழிகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் நல்ல மழை பொழிகிறதுங்கிறத கேட்டோம். வேதாரண்யத்தில் தூறலை நீங்கள் கேட்டீங்க, 2 அறிக்கையும் கூட, 2 ஆடியோவையும். இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை அச்சப்படுத்துது. இது வந்து பெருசாக பாதிச்சிருமோ, நிலக்கடலையை பாதிச்சிருமோ, முளைக்கவே இல்லையே நிலக்கடலையை பாதிச்சிருமோ, எள்ளு விதைச்சிருக்கோம் இதை பாதிச்சிருமோ அப்படின்னு ஒரு அச்சப்படுறாங்க. பட தேவையில்லை. இந்த மழை லேசாக மிதமாக பெய்தால் கூட டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் அது அறுவடையை பாதிக்காது, நனைக்கும் மழையாகத்தான் இருக்கும். அதிகபட்சமாக லேசாக மிதமாக ஒரு இடங்களில் இருந்தாலும்
அது நீண்ட நேரம் நீடிக்காது, டக்குன்னு முடிஞ்சிடும் உடனடியாக. அது காயும் அளவுக்கு தான் இருக்கும், எந்தவித நீர் தேங்கும் அளவிற்கோ பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் கடுமையான அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும், கருமேகம் சூழ்ந்திருக்கும். இலங்கையில் அடிக்கடி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து இலங்கைக்கு மழைப்பிடிவை கொடுக்க போகிற காரணத்தினால தொடர்ந்து இந்த அறுவடை காலம் முழுவதுமே இப்படிப்பட்ட மேகமூட்ட வானிலை, தூறல் வானிலை, நனைக்கு மழை வானிலை அவ்வப்பொழுது வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு 1ஆம் தேதி, நாளைக்கு 2ஆம் தேதி. 1ஆம் தேதி டெல்டாவுக்கு இருக்கும், 2ஆம் தேதி 1ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். தென் மாவட்ட கடலோரம், தென் மாவட்ட உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரை இருக்கும், அது தேனி வரைக்கும் கூட இருக்கும். ஆனால் இது அறுவடையை பாதிக்காது, கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும், மிரட்டல் அதிகமாக இருக்கும். நாளைக்கு டெல்டாவில் அறுவடை செய்யலாம். இப்போ நிறைய பேர் எள் விதைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எள்ளு விதைக்கலாமா? எள்ளு விதைச்சா கொஞ்சம் ஈரம் போதும், அதிக ஈரம் வந்தால் முளைப்பு இருக்காது. தாமதம் அடைந்து இருக்கிற ஈரத்தையும் விட்டுறமோ, மழை பெய்யும் நம்பி இருக்கிற ஈரமும் போயிட்டுனா எள்ளு விதைக்கவே முடியாமல் போயிடும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இன்னைக்கு தூறல் நனைக்கு மழை, நாளைக்கு கிடையாது, நாளைக்கு கடுமையான மிரட்டல் இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். இந்த வானிலை மீண்டும் கொஞ்சம் கூடுதலா, அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி லேசா மிதமா பெய்யலாம். ஆனால் அது எல்லையை பாதிக்காது. ஆனால் அது மிதமாக பெய்தாலும் கொஞ்சம் நீர் தேங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4, 5, 6ஐயும் விட்டுங்க, 4ஐயும் 5ஐயும் விட்டுட்டு எள்ளு விதைக்கிறது நல்லது. எள்ளு இன்றைக்கு விதைக்கிறதா இருந்தால் கூட, விதைப்புக்கு ஒரு ஆலோசனை இருந்தால் கூட, இந்த 4, 5 மழைக்கு பிறகு 6லேருந்து உங்களுக்கு 15 வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். இடையில ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஒரு நிகழ்வு வருது, அது இலங்கைக்கு மட்டும்தான். ஆக 6ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்கு பிறகு 7லிருந்து 15 வரை சுமார் ஒரு வார காலம் இடைவெளி இருக்கு. அதில் நீங்கள் எள்ளு விதைச்சிங்கன்னா நன்றாக முளைப்பு வந்துடும். எள்ளோ நிலக்கடலை எல்லாமே விதைக்கலாம். அதுக்கப்புறம் அதே போல் உப்பள பணிகள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம், எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை தான். உப்பு உற்பத்திக்கு வெயில் இல்லாமல் மேகமூட்ட வானிலை இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். கோடையில் மழை இருக்குது, அது நல்லா தெரிஞ்சுக்கிறேன். கோடையில் பிப்ரவரி இறுதியிலே 15 தேதிக்கு மேலேயும் 2 நிகழ்வு இருக்கு, மார்ச்லேயும் 2 நிகழ்வு இருக்கு, ஏப்ரல் மேலேயும் மாதத்துக்கு 2 நிகழ்வு இருக்கு. இதில் கோடையில் 2 வலுவான நிகழ்வே இருக்கு. வெயிலை பொறுத்த வரைக்கும் 104 டிகிரின்னு சொல்லியிருக்கோம், அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்கும். 105 போகிறதே கஷ்டம்தான், 104 டிகிரி இருக்கும். ஒருவேளை சிஸ்டம் உருவானதுன்னா சுற்றுப்புற காற்றை இருக்கும் பொழுது வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை ஈர்த்தா ஒரு சில இடங்களில் உயர்ந்தாலும் பரவலாக சராசரி வெப்பம் உயராது, அளவான வெப்பம் தான் இருக்கும். 104 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பில்லை. அதுவும் எப்போதும் 104 டிகிரி போகாது, அப்பப்போ 100 டிகிரிக்கு மேலே போய் ஒரு சில நாள் 104 போகும். பெரும்பாலும் 100 டிகிரி ஒட்டியே இருக்கும். கோடை இல்லையா, 100 டிகிரி வரதான் செய்யும். ஆனால் வழக்கமான 110 இதெல்லாம் போகாது, பயப்பட வேண்டாம். கோடையில் மழை இருக்கு, கோடையில் நிகழ்வு இருக்கு. கோடையில் அதாவது வலுவான நிகழ்வுன்னு என்னன்னு தெரியுது இல்லை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட இருக்கு, 2 இருக்கு. கோடையில் வலுவான மழை இருக்கு, 2 இருக்கு. ஆக இதெல்லாம் நம்ம கண்ணோட்டமாக ஏற்கனவே வழங்கியிருக்கோம். ஆகவே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, விதைக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் திட்டமிடுதலுக்காக. அடுத்தது ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கும் வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறீங்க. ஏன்னா அப்போ தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய சாகுபடியாக அப்போ அறுவடைக்கு வந்து நம்ம நடப்பு பண்ணி தொடங்குறாங்கிறதுனால கேட்குறீங்க. ஏன்னா லேட் ஆகும்னா லேட்டான ஒரு பயிரை நீங்கள் விதைக்கலாம், சாகுபடி செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை கண்டிப்பாக திறக்கப்படும். கோடை மழை நல்லா இருக்கு, ஏற்கனவே மேட்டூர் அணை மூடப்பட்டது, 100 அடிக்கு மேலே தண்ணி இருக்கு. ஆகவே இந்த நீர் வரக்கூடிய கோடையில் மழையில் உயரும், அதாவது 100 அடிக்கு மேலே இருந்தாலே மேட்டூர் அணை திறப்பாங்க. கண்டிப்பாக முழு கொள்ளளவை ஜூலை மாத இறுதிக்குள்ளே மீண்டும் ஜூன் மாத இறுதியிலேயே எட்டும். மே மாத மழையே கூட கடுமையான ஒரு உயர்த்தி கொடுக்கும். ஆகவே அது முதல்ல இருங்க, மே மாத மழை முன்கூட்டியே தொடங்கும், தென்மேற்கு பருவமழைலாம் இருக்கு. ஆகவே இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய இந்த தூறல் மிரட்டல் நனைக்கும் மழைகள் அறுவடையை பாதிக்காது. இன்னைக்கு மட்டும் அறுவடை செய்ய வேண்டாம் டெல்டாவில், நாளைக்கு செய்யுங்க, நாளை மறுநாள் நல்லா தாராளமாக செய்யுங்க. 3ஆம் தேதி பண்ணுங்க, 4ஆம் தேதி வேண்டாம். 4ஆம் தேதி 5ஆம் தேதி மழை குறுக்கீடு இருக்கு. நனைக்கு மழை, லேசான மழை, மிதமான மழை வரை இருக்கு டெல்டாவிற்கு. டெல்டா மட்டும் இல்லை, சென்னைக்கு தூறல், திருவள்ளூருக்கு தூறல், தெற்கே வர வர நனைக்கும், புதுச்சேரிக்கு தெற்கே மிதமா லேசா. தென் மாவட்டங்களில் 4ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு பகுதி, திருநெல்வேலி மேற்கு, தென்காசி மேற்கு, கன்னியாகுமரியோட திருநெல்வேலி எல்லையோரம், விருதுநகர் மேற்கு, தேனி, மதுரை மேற்கு, இங்கெல்லாம் மிதமானது முதல் சற்று கனமழையே இருக்கு. 4ஆம் தேதி 4ஆம் தேதி ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும். 4, 5, 6ம் இருக்கும் தென் மாவட்டங்களில். 7ஆம் தேதியிலேருந்து உங்களோட விதைப்பு பணி செய்யலாம். பூச்சி விரட்டு அடிக்கணுமா, நாளைக்கு அடிக்கலாம், ஆனால் வேண்டாம், 3ஆம் தேதி அடிக்க.
3க்கு அடுத்தது 7ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எப்படினாலும் செய்யலாம், 7 to 15. ஆனால் இடையில 12, 13 நிகழ்வு வருமாங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும். 15ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு, 22க்குள்ளே வரக்கூடிய 2 நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறும் என்பதையும் பார்த்துக்கணும். அப்பப்போ அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். அதுதான் உங்களுக்கு பயன் தரும். உப்பள பணிகள் தொடர்ந்து நீங்கள் பார்த்து சீர்சீர பணிலாம் செய்யுங்க. அதனால் அந்த 7, 4, 5 மழை மட்டும் அப்டேட்ஸோடு இணைந்துருங்க. டோட்டலாகவே மழைப்பொழிவு குறித்த அப்டேட்ஸில் இணைந்தே இருங்க. ஏன்னா கோடை மழையெல்லாம் அவ்வப்பொழுது அப்டேட்ஸாக வழங்கப்படும். கனமழை திடீரென்று ஏதாவது ஒரு நிகழ்வு இலங்கையோட போயிடும் நினைப்போம், திடீர்னு ஏறி வரலாம். ஆகவே இப்படியெல்லாம் வானிலை மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இணைந்த அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்யணும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கோடை மழை என்பது அனைவருக்குமான மழை. கோடை மழை பெரும்பாலும் உள்ளதான் அதிகமாக பெய்யும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. நிகழ்வு வந்தால் கடலோரம் அதிகமாக பெய்யும். கோடை மழை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக கோடை மழை நிறைய பெய்யணும், ஒதுக்கி தான் பெய்யும். உங்களுக்கு பெய்யும் நினச்சி ஒரு விவசாயத்தை பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே கைவசம் நீர் தேக்கினால்தான் ஒரு கவலை இல்லாமல் விவசாயத்தை பண்ணலாம். நாம் நினைக்கும் பொழுது உங்களுக்கு மழை பெய்யாது. ஒதுக்கி பெய்யும்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும், குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்யும், குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கிட்டே இருக்கும். ஆகவே அந்த இடம் கூட உங்களை கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம். சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழை இருக்குது. இப்போ குளிர்கால மழையே சராசரிக்கு கூடுதலாக தான் பெஞ்சிருக்கு, டபுளாக பெஞ்சிருக்கு. ஏன் டபுள் என்ன, 2க்கு மேல் மழை 2 மடங்காக பெஞ்சிருக்கு. ஆகவே கோடை மழையும் இருக்குது. ஆகவே அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.